நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு ட்ரையாங்குலர் ஷெட்டில் சோலார் போட போகிறோம். அதனுடைய வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. ப்ராப்பர் டிசைன் பண்ணி அந்த கிளைண்ட் அப்ரூவலும் வாங்கியாச்சு. நார்மலி டின் ஷீட்டாக இருந்தால் டேரெக்டாக நம்ம ரிவீட் பண்ணுவோம். இது ரிவீட் பண்ண முடியாது, ஃபைபர் ஷீட் அப்படிங்கிறதுனால ஒரு லென்த்ரி டேப்பிங் செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூவில் டேரெக்டாக பர்லிங்கில் உட்கார மாதிரியாக நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியும். இது ஸ்பெஷலி டிசைன்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக பர்லிங் கூட அட்டாச் ஆகிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கராகவே முதல் ஸ்ட்ராங்கர் இனாஃபாக இருக்கும். பேனல் ஸ்லிப் ஆகாமல் பேனல் நல்ல ஹோல்டிங்கும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பெஷலி டிசைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேனல் இன்ஸ்டால் பண்ணி எண்டு மெட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்க முடியும். டோட்டலாக இது ஒரு 9 கிலோவாட் சோலார் பிளான்ட். ஒரு வீட்டுக்கு ஹைப்ரிட் சோலார் பிளான்ட் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓவரால் எல்லா ஸ்ட்ரக்சருமே இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக எல்லா பேனலுமே ஒரு 9 பேனல் 580 டாட்டா பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பர்லினில் தான் டேரெக்டாக நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஏசிடிபி டிசிடிபி இன்ஸ்டாலேஷன், ஹைப்ரிட் இன்வெர்டர் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இது டை பிராண்டு இன்வெர்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைப்ரிட்டில் ஒரு 5 கிலோவாட் பேட்டரியும் ப்ளஸ் ஒரு 5 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்டருடைய ஸ்பெஷலே பவர் கட் ஆஃப் ஆனாலுமே பேட்டரியோட சோர்ஸை வச்சு நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஈபிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த இன்வெர்டர்னால. அவுட்டோரில் இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு என்க்ளோசரை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கிளைண்ட் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு ப்ராப்பர் என்க்ளோசரும் போட்டு ப்ராப்பர் வென்டிலேஷனோட எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோலார் பேனல் 1.98 கிலோவாட் தான் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டினுடைய லோடு 1.93 தான் ஆன் ஆகிருக்கு. அப்போ வீட்டில் எந்த அளவுக்கு லோடு ஆன் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கான சோலாரை மட்டும்தான் அது ஜென்ரேட் பண்ணும். அதே நேரத்தில் கிரிட்லேருந்து அது எடுக்கக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே 200 வாட்ஸ் தான் எடுக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹைப்ரிட் இன்வெர்டருடைய ஸ்பெஷலே இதுதான். நீங்கள் எவ்வளோ லோடு கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த லோடுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்து டேரெக்டாக ஜென்ரேட் பண்ணும். ஈவிலேருந்து கரண்ட் எடுக்கவே எடுக்காது. பவர் கட் ஆஃப் ஆனாலுமே ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதை இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஆஃப் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியோட சோர்ஸை வச்சு உங்களுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பவரை நீங்கள் மட்டுமே யூட்டிலைஸ் பண்ண முடியும். இல்லை வேண்டாம்னு சொன்னாலும் கிரிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி மறுபடியும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி கமர்ஷியலுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சிஸ்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் பண்ணணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 8438107269. இது போல நியூ டெக்னாலஜியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.